அர்ஜுனா, தாங்களே பார்க்கிற பொழுது நான் தான் தெய்வலோகத்தை ஆண்டு வரக்கூடிய அமராவதி விட்டணும். ஆமா, 3 உலகத்துக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய ஆண்டு வரக்கூடிய நான் தான் தேவ விட்டீரன். ஆமா தந்தையே, அப்பா தந்தையே, என் தந்தையா தாங்கள். ஆமா, ஐயோ அங்க சேத்தில பூத்தாரோரே. எப்பொழுதும் உங்களை பார்ப்பதற்கு நான் வருகின்ற வேளையிலே உங்கள் முகத்தை பார்க்கிற பொழுது ஆமா சேத்துல போத்த செண்டாவர் கொண்டிருக்கின்ற முகம் ஆமா என்று சிதறிக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? வெத்தலை போல இருக்கின்ற முகம் வாட்டமாக இருக்கிறது. கொஞ்சம் இருப்பது என்ன காரணம்? என்ன ஆனது? ஒரு தேவகித்திர இந்த கோலத்தில் இருப்பது காரணம் என்ன அப்படின்னு கேட்கின்றார். தாங்கள் எத்தனை எல்லாம் அவர்களை வைத்திருக்கின்றீர்கள். ஆமா, என்னை எல்லாம் உங்கள் மேல் அணிந்திருக்கின்றீர்கள். என் கையில் இருக்கக்கூடிய தாங்கள் ஏறி ஆட்சி செய்யக்கூடிய ஆமா 32 தங்கப்படிக்கட்டு சமாதானம். 32 சமாதானம். தங்கப்படிக்கட்டு சமாதானம். தங்கப்படிக்கட்டு சமாதானம். என் ஆனைமுத்து கோட்டு, என் மணிமகடம், என்னுடைய வாழ் மந்திரவாள் இருக்கக்கூடிய மணிமாலை தாங்கள் ஏறி ஆட்சி புரியக்கூடிய ஆமா பட்டத்து வெள்ளை யானைகள். பட்டத்து வெள்ளை யானை தாங்கள் போகிற பொழுது ஆமா நிழல் வரக்கூடிய பூச்சக்கர கொடை இதையெல்லாம் அப்பொழுது நான் தெய்வலோகத்தில் இருக்கின்ற வேளையிலே சரி நான் சற்று நேரம் உறங்கினேன். அப்படி உறங்கின்ற வேளையில் எனக்கு ஆகாத சொப்பனம் காட்டியது. எப்படி என்றால் எப்படி யாரோ ஒருவர் தெரியவில்லை. சரி, இந்த தெய்வலோகம் பொன்னுலோகம் அமராவதி 32 சமாதான தங்கப்படிக்கட்டு ஆணிமுத்து கோட்டு என் மனைமகனும் பூச்சக்கரை கொடை அனைத்தும் யாரோ ஒருவர் தெருவிலே வந்து அதாவது செய்து என்னிடத்திலே விடிய கொண்டு போற மாதிரி கனவு கண்டேன். அதை போல் நடந்தது. ஆமா, அப்படி எனக்கு சொப்பனம் ஆகிவிட்டது. சரி, சற்று நேரம் தெய்வலோகத்தில் இருக்கின்ற தெய்வ கண்களை விட்டு அவன் நாட்டியம் ஆட அப்பொழுது என் மனக்குழப்பம் தீரும் என்று நாட்டியம் ஆடுகின்ற வேலையில் நான் கனவு கண்ட மாறியும் 2 அசுரர்கள் வந்தார்கள். அசுரர்கள் வந்து நாட்டில் இருந்து அனைத்தும் எங்களிலிருந்து பிடித்துக் கொண்டார். என்னை கட்டி போட்டு விட்டார். சரி, அப்பொழுது நான் தப்பித்து வந்து விட்டேன். நாங்கள் தான் கட்டி போட்டு விட்டேன். ஆமா, மாரியாகப்பட்டவன். ஆமா, என் தாயில் சொல்லப்பட்ட ஆமா எந்த ராணி எங்க இருக்கிறார்கள்? இல்லாமல் உங்களுக்கு ஆடக்கூடியவன் நேற்று நான் 7 நாட்டியவன்கள். ஆமா, அவர்கள் எங்க இருக்கின்றார்கள்? அனைவரும் அந்த அவங்களிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இடத்திலே என் தாயாகப்பட்ட எந்த ராணியும் அதிலேயாகத்தான் ஒண்ணுமே இல்லப்பா. குழந்தை வேஸ்டி தான் விட்டாங்க. அனைத்துமே அடித்து சரி உதிரை உதித்து என் கையில் இருக்கக்கூடிய சரி மணிமகனிடமிருந்து ஆணிமுத்து கோட்டு அனைத்தும் பறித்து சென்று எல்லாம் பறித்து சென்று விட்டார். அதனால உன்னை தேடி நான் அபயம் அப்படின்னு வந்தேன். சதையை தாங்கள் இப்ப என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? தெய்வலோகம் சென்று அந்த அசுரர்களை அழிக்க வேண்டும். ஆமா தந்தையே, உங்கள் வார்த்தை சித்தமாகட்டும். போய் வாருங்கள் மகனே என்று ஒரு வார்த்தை வைத்து விட்டால் போதும். ஆமா, உங்கள் வார்த்தையின் செயலாக கண்டு சென்று போய் வா மகனே. அப்படியா? ஆகட்டும் தந்தையே, வெற்றியோடு வருகிறேன். ஆகட்டும், சென்று வருகிறேன். சென்று வா.
இப்பொழுது ஆமா என் தந்தை என்று சொல்லப்பட்டவர் தெய்வலோகம் இருந்தவரே ஆமாங்க இந்த 5 ராஜாக்கள் என்று சொல்லக்கூடிய ஆமாங்க ஆண்டவர்களை தேடி சென்ற கூட வந்திருக்கிறார்கள் ஆமாங்க என்னிடத்தில் முறையிட்டிருக்கிறார்கள் நான் எங்கே செல்ல வேண்டும் எங்கே செல்ல வேண்டும் தெய்வலோகம் செல்ல வேண்டும் நீங்க தேவலோகம் செல்ல வேண்டும் நான் இப்ப மேச்சேரி செல்ல வேண்டும் ஏய், ஏய். சொன்னதைக்கு இன்னும் சற்று நேரம் படித்துக்கள் ஆமாங்க 6 மணி முடிந்து விட்டால் 6 மணி முடிந்து விட்டால் விடிந்து விடும் இப்போ 5:30 ஆகி விட்டது ஏகனே ஓய் 6 மணி வந்துச்சுன்னு வச்சுக்கோ ஆமாங்க விடிந்து விடும் 6 மணிக்கு வந்தா எனக்கு கரைக்கும் சாட் ஆயிடும் ஜாய் நான் செல்ல முடிந்து விடும் முடிந்து விடும் விரும்பி செல்லலாம் 6 மணிக்கு நாடகம் முடிக்கிறாள் வயசுக்கண்ணே எப்படின்னா 7 மணி ஆகும் வீட்டு போய் சேருங்க 9 மணி ஆயிடும் ஏய், வாடா இங்க ஏன் வர்றாங்க இருந்து விட்டாலும் ஆமாங்க எப்பொழுது தெய்வம் செல்ல வேண்டும் ஆமாங்க யாரே யாரு அந்த அரக்கர் சொல்லப்பட்ட ஆமாங்க 3 கோடியே 60,000 காலகையர்கள் ஆமாங்க 3 கோடியே ஆமாங்க விவாத கவிஞர்கள் அவசரங்கள் அப்பேற்பட்ட அரகர்களை நான் கொள்ள வேண்டும் கண்டிப்பா என் தந்தை இடத்துல பெற்று சென்ற உரைகளை என் கைகளிலே பெற வேண்டும் பெற வேண்டும் பிறகு என் தந்தை இடத்துல படிக்க வேண்டும் கண்டிப்பா இப்பொழுது எங்கே செல்ல வேண்டும் எங்க போக வேண்டும் புறப்படுத்திய உலகம். தேவலோகம்